12 வருஷத்தில் மோடிக்கு முதல் தோல்வி இது. இந்த 12 வருஷத்தில் அவர் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் அவருடைய மந்திரியை ராஜினாமா பண்ண விட்டதில்லை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் தி பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் மிஸ்டர் நரேந்திர மோடி. பார்த்தீங்களா என்ன அடி அடித்தாங்க பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அடித்தாங்க. பெண்களெல்லாம் மர்ம உறுப்பில் லத்தியை வச்சு அடித்தாங்க. ஸோ 4வது முறை 2029 அவருக்கு மிகப்பெரிய தோல்வி காத்திருக்கிறது என்பதை தான். இல்லை சார், பர்சனலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இந்த நீங்கள் நடக்கிற சிஜேபி போராட்டத்தை ஆதரித்து எதுவும் பேசலையோ. ஏன்னா அமித்ஷா கோச்சுப்பார், மோடி கோவப்படுவார். ஒன்றிய அங்கேயே நிறுத்துங்க. போல ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை இது மாதிரி கைது பண்ணது அன்டெமோக்ராட்டிக் ஆக்ட் அப்படின்னு போட்டாரா? அப்போ அமித்ஷா கோச்சிக்க மாட்டாரா? இல்லை சார், எனக்கு இல்லை. நீங்கள் என்னன்றீங்க? அவரே ரோட்ல நின்று கொடி பிடிக்கணுன்றீங்களா? இல்லை, கனிமொழி உட்பட எல்லாரும் போய் முழங்கினாங்க. ஆனால் ராஜ்மோகன் போகும்போது அமைச்சராக இருக்கிறவர் போறார் ஆதரிக்கிறதுக்கு. அப்போ மட்டும் கத்துறீங்களா? என்ன ஆச்சு? அப்போ அந்த கூட்டம் யார் கூட்டம்? ஆனால் ஜூலி யாருங்க? ஸ்டூடெண்ட்டாங்க ஜூலி. நீங்கள் அங்கே பாருங்கள், எல்லாமே திமுக ஹையர்டு பீப்புளுங்க, திமுக கூன்ஸை. சிபிஐக்கே தலைவலி கொடுத்துட்டாங்க கடைசியில். ஜனம் செட்டின்னு ஒரு நடிகை, அந்த அம்மா பேசுது. அந்த அம்மா என்ன சொல்லுது? நான் நேற்று ஜனநாயகன் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன், நான் இதுக்கு ஆதரவு கொடுக்குறேன். வாட் இஸ் ராங்கு? இல்லை, இந்த பரீட்சை 2017 நடக்குது. திமுக தானே ஆட்சியில் இருந்தது. ஏன் அப்போல்லாம் போராட்டம் பண்ணல? வெற்றி மாறன், அமீர் எல்லாம் ஏன் பேசலை? ரஞ்சித்லாம் ஏன் பேசலை? ஏன் பேசலைன்னா, சரி, இப்போ பார்த்தோம்னா ஒன்றியத்தில் ஒன்றிய அரசு முடிவு எடுத்துட்டாங்க, மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி ராஜினாமா பண்ணியாச்சு. சரி, இப்போ தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா அந்த போராட்டம் இங்கேயும் நடக்குது. பார்த்தோன்னா நம்மளோட சிபி அலுவலகத்தில் அந்த போராட்டம் நடந்தது. ஃபஸ்ட்டு இந்த பேன் நீட்டுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அங்கே நடந்த ஃபேர் நீட்டு, இங்கே நடந்த பேன் நீட்டு. இங்கேயும் முடிச்சுட்டாங்க போராட்டத்தை. பட் ஆனால் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை பண்ணாங்க. நீங்கள் பேன் நீட்டுன்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க, பட் ஆனால் நீங்கள் பாதியிலே போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது முழுக்க முழுக்க திமுக அரசியலுங்க இதில் இருக்கிறது. ஏன்னா டெல்லியில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை அந்த மாணவர்கள் போராட்டம் பெற்றிருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. 12 வருஷத்தில் மோடிக்கு முதல் தோல்வி இது. ஏன்னா இந்த 12 வருஷத்தில் அவர் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் அவருடைய மந்திரியை ராஜினாமா பண்ண விட்டதில்லை. குறிப்பாக விவசாயிகள் ஒரு வருஷம் போராடினாங்க, 700 பேர் செத்தாங்க. அப்போ கூட அவர் டிட் நாட் மேட் எனி காம்ப்ரமைஸ். கடைசியாக கூட என்ன பண்ணார்னா, அசம்பிளி எலெக்ஷன்லாம் வருது, ரொம்ப அட்வர்ஸாக பாதிக்கும்ன்றதால அந்த 3 வேளாண் சட்டங்களை நான் வாபஸ் வாங்குகிறேன்னு தான் சொன்னார். ரத்து பண்ணல, இன்னும் அது அப்படியே கோல்டு ஸ்டோரேஜில் இருக்குது. பட் இது 36 நாளில் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த போராட்டம் என்பது மோடி அரசை நிலைகுலைய செய்து விட்டது என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் தி பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் மிஸ்டர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியினுடைய வீழ்ச்சி துவங்கி இருக்கிறது என்பதுதான் என் கணிப்பு. எப்படி சார்? எப்படின்னா, பெரும்பான்மை வாங்கி முதல் தடவை ஜெயிச்சாரு, 2வது தடவையும் பெரும்பான்மை வாங்கினாரு, 3வது தடவை பெரும்பான்மை இல்லாம போச்சு, ஒரு 30 சீட்டு கம்மியா போச்சு. அப்புறம் 2 கட்சிகளை கெஞ்சி கூத்தாடி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 4வது முறை 2029 அவருக்கு மிகப்பெரிய தோல்வி காத்திருக்கிறது என்பதை தான் இளைஞர்கள் எழுச்சியும் மாணவர்கள் உறுதியும். நீங்க பாத்தீங்களா என்ன அடி அடிச்சாங்க? பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சாங்க. பெண்களெல்லாம் மர்ம உறுப்புல லத்தியை வச்சு அடிச்சாங்க. மாணவர்களை பெல்லட் கன்ஸ் வச்சு அடிச்சாங்க. ஒரு ஆள் ஒரு கண்ணே போயிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த லத்தியில் ஆணிகள் வச்சு அடி அடிச்சாங்க. ஏங்க, இந்தியாவின் எதிர்காலம் வருங்காலம் சொல்லிட்டு இருக்கிற இளைஞர்களை இந்த அடி பேயடி நாயடி அவங்க என்னங்க கேட்டாங்க? அவங்க ஒரு இதை தான் கேட்டாங்க. என்னன்னா, நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி நோ நீட் இல்லை, ஃபேர் நீட்டு தான்.
நீட்டுக்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்தலை. அவங்க இந்த போராட்டத்தில் மிச்ச முக்கிய கூறி என்னன்னா, இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது, இது வந்து பாரபட்சமாக இருக்குது, பணம் இருக்கிறவனுக்கு அது வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனால் அவன் பயனாயிடுவான், படிக்கிற பசங்க ஏழை பசங்க லட்சக்கணக்கில் கொடுத்து கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்க முடியாது, கோச்சிங் சென்டருக்கு போக முடியாது. ஆகவே இந்த லீக்கேஜ் கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுக்கணும். ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்கார் பாருங்க, கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 152 தடவை வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. ஆனால் ஒருவர் கூட இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் கண்டுக்காம இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இவர் இப்படி பேசின உடனே ராகுல் காந்தி தூக்கம் இல்லாமல் இவர் நம்ம மோடி ராத்திரி 11:58 நள்ளிரவுக்கு செல்ஃப் வீடியோ போடுறாரு இன்ஸ்டாகிராம். என்ன போடுறாரு? நாளை காலையில் கேபினெட் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு இதாங்க எடுக்கிறோம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போடுறோங்க, 10 கோடி பனிஷ்மெண்ட்டுங்க, 10 வருஷம் ஜெயிலுங்க எவனா இருந்தாலும். அப்போ ராகுல் காந்தியுடைய இந்த ஒரு வெளிப்படுத்தல் அவரை வந்து ஏன் இவர் 10 வருஷமா போடாமல் இருந்தார்? புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து அது வெறும் மாணவர்கள் போராட்டம்னு நம்ம அதை மட்டுப்படுத்திடக்கூடாது. எதிர்கட்சிகள், இடதுசாரி மாணவர் இயக்கங்கள் எல்லாம் இதில் ஒன்றா சேர்ந்தாங்க. சொல்லப்போனால் 20ஆம் தேதி பார்லிமெண்ட் முன்னால் அவங்க ஒரு மார்ச் எடுத்தாங்க. வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சது பார்லிமெண்ட் கதவையே மூடினானுங்க பயந்துக்கிட்டு, உள்ளே போயிட போகிறாங்கன்னு. காட்டு மிராண்டித்தனமான தடியடி நடத்தினாங்க. இதை கண்டித்து ராகுல் காந்தியும் 120க்கு மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியான பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னாலே போய் சத்தியாகிரகம் பண்ணாங்க. அவரை குண்டு கட்டாக தூக்கின்னு போனாங்க, அவரை என்னெல்லாம் பண்ணாங்கலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த போராட்டம் வந்து மோடியின் செல்வாக்கு பெருமளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் டேமேஜ் ஆயிடுச்சு. இது இன்னும் ஃபர்தராக டேமேஜ் ஆகும். ஏன்னா அந்த அபிஜித் என்ன சொன்னாருன்னா, நாளைக்குள்ள இந்த கல்வி அமைச்சர் தேவேந்திர பிரதான் பதவி விலகலைன்னா நாட்டில் நாங்கள் அடுத்தது போராட்டத்தை விரிவுபடுத்துவோம், பிரதமர் ராஜினாமாவை கேட்குற சூழ்நிலை வந்துடும் சொன்னார். அதுதான் வேற வழி இல்லாமல் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி அவரை வேற துறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரி, கல்வித்துறை இல்லைன்னா அவரை சுற்றுலாத்துறை இல்லை டெக்ஸ்டைல் துறை இந்த மாதிரி பண்ணலான்னு நினைச்சாங்க. பட் அது காங்கிரஸ் கட்சியும் உறுதியாக ராகுல் காந்தி சொல்லிட்டார், நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதம் நடத்தணும்னா அதுக்கு முதல்ல இவர் ராஜினாமா பண்ணாதான் விவாதமே ஸ்டார்ட் பண்ண விடுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடர் திங்கக்கிழமை தொடங்குச்சு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு விஷயமும் நடக்கலை, கூடவும் முடியல. ஏன்னா பல விஷயங்களை எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. குறிப்பாக மாணவர் போராட்டம், நீட்டில் குளறுபடிகள், அயோத்தி ராமர் கோயிலில் காசை அடிச்சிட்டாங்க, கடவுள் பேரால் கட்சி நடத்துகிறவங்க பக்தர்கள் கொடுத்த காசை 1 ரூபா 2 ரூபா இல்லை, லட்சம் கோடிகளை அடிச்சிட்டானுங்க. இப்போ அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பேச போகிறாங்க. அதனால் வந்து பார்லிமெண்ட் வந்து ரொம்ப அமளி துமளியாக ஆகிட்டு இருக்கு. ஸோ வேற வழி இல்லை ஆளுங்கட்சிக்கு. அப்போ இன்னைக்கு வந்து 2024 வலுவிழந்தார், 2029 தோத்து போவார். அதான் நடக்க போகுது. ஆனா தமிழ்நாட்டில் வந்துங்க இந்த போராட்டத்தை சரியா புரிஞ்சிக்காமலா இல்ல தாவேக அரசை வந்து சிக்கல்ல உண்டாக்கணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீட் எதிர்ப்பு போராட்டம்னாங்க. முதல்ல அதுவே அயோக்கிதனம். அங்க போராடியது மாணவர்கள் டெல்லியில நீட்டை எதிர்த்து அல்ல, நீட்டை எதிர்த்து அவர்கள் போராடல. அவங்க போராடினது பேப்பர் லீக், கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜை எதிர்த்து போராடினார்கள். அதுக்கு பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னாங்க. இந்த நீட் தேர்வால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வேணும்னு கேட்டாங்க. இதுதான் அவங்க கோரிக்கை. அந்த கோரிக்கையை நாம் ஆதரிக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பொதுவாக எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு தான்.
இங்கே யாரும் வந்து நீட்டுக்கு வந்து இது சீரமைப்பு பண்ணால் போதும்னு சொன்னதில்லை. அப்போ இந்த லத்தி சார்ஜ் நடந்தது பாருங்க, ப்ரூட்டல் லத்தி சார்ஜ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், அது ரொம்ப மோசங்க. இது ஒரு சர்வாதிகாரம். இதை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை மூடி மறைச்சிட்டு இவங்க ஏதோ 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பரீட்சை 2017 நடக்குது. 2021 26 வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தது? திமுக தானே ஆட்சியில் இருந்தது. ஏன் அப்போல்லாம் போராட்டம் பண்ணல? வெற்றிமாறன், அமீர் எல்லாம் ஏன் பேசலை? ரஞ்சித்லாம் ஏன் பேசலை? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் பேசலைன்னா, சட்டமன்றத்தில் ஒரு மனதான தீர்மானம் நீட்டை ரத்து பண்ணணும்னு நிறைவேற்றி அமைச்சாச்சு. அது வந்து ஜனாதிபதி கையெழுத்து போடாததால் அது வந்து அமலுக்கு வரல. அப்போ அதுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீட்டை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நாங்கள் மெயினாக அதை வந்து ஸ்ட்ரீட்டில் போராடி மாற்றிட முடியாது. இந்த மாதிரி சில காஸ்மெட்டிக் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்லலாம், பேப்பர் லீக், காம்பன்சேஷன், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நீட்டையே வந்து மாற்றணும் அப்படின்னா நாடாளுமன்றம் தான் இருக்கிற ஒரே கதவு. இல்லைன்னா உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் 2016 நோ ஆல்டர்னேட்டிவ், இதான் இந்த பரீட்சை தான் மேண்டேட்டரின்ட்டாங்க, கட்டாயம்ட்டாங்க. ஒரு வழக்கில் இந்த நீட் தேர்வு எழுதாத யாரும் எம்பிபிஎஸ்க்கும் போக முடியாது, பிடிஎஸ்க்கும் போக முடியாது, அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கும் படிக்க முடியாது, போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸும் படிக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ அந்த தீர்ப்பு மாறணும். நம்பர் 1. அந்த தீர்ப்பை நீங்கள் ரோட்டில் போய் மெரினாவில் போராடி மாற்ற முடியாது. நம்பர் 1. இல்லைன்னா அரசாங்கம் மாற்றலாம் தன்னுடைய சட்டத்தை, அது மாற்றிக்கலாம். அரசாங்கம் வந்து இப்போ விஜய் அவர்கள் சொன்னார் பாருங்க, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு போயிடணும். இப்போ அதை வந்து இந்த பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க, மத்திய அரசு பட்டியல். அதை பழையபடி ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். கல்வி சம்பந்தமான முடிவுகள், அனைத்து முடிவுகளையும் எடுக்கிற அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு வந்துடும். இப்போ அப்படி இல்லை, மத்திய அரசு தான் எடுக்குது. அதனால் இதுக்கு பண்ணணும்னா ஒன்றிய அரசோ அல்லது மத்திய அரசோ தான் முடிவு பண்ணணும். யார் ஒன்றிய அரசு அமைக்க முடியும்? யாருக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்குதோ அவங்களுக்கு தானே. அப்போது நீங்கள் ஆட்சி தான் அதை பண்ண முடியும். அதுக்கு தேவை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை. இன்னைக்கு இருக்கிற ஆட்சி அதை பண்ணாது. அதனால தான் ஆட்சி மாற்றம் தான் நடக்கணும். இப்போ 21 உதயநிதி, ஸ்டாலின்லாம் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், அந்த மந்திரம் தெரியும், நாங்கள் பாருங்கள் முதல் கையெழுத்தை நீட்டுக்கு தான் போட போகிறோம். நாங்கள் 4.25 வருஷம் கழித்து ஆட்சி முடிகிற அந்திம காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சட்டமன்றத்தில் தெளிவாக என்ன சொன்னார்? எங்களால் அதை எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்க, இது வந்து மத்திய அரசு மாறினாதான் எங்கள் தலைமையில், இல்லை எங்கள் கூட்டணி வந்து அங்கே ஆட்சி அமைச்சாதாங்க அதை செய்ய முடியும். ஆனஸ்டாக சொல்லிட்டாரு. அதுதான் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர். ஆனால் இது தெரியாமல் மெரினாவில் உள்ளே விடுறான், பால நிலத்தில் உள்ளே போகிறாங்க. ஆனால் பேசுகிறவங்க பூரா தாவேக்காவையும், இன்னும் தாவேக்க அரசு தான் நீட்டை கொண்டு வந்த போது ஆட்சியில் இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். இவங்க என்ன கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க? இப்போ சமீபமாக நேற்று 2 நாளாக என்ன போச்சுன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு சாதகமாக செயல்படுறாரு. ஒன்றும் அமைச்சர் ராஜ்மோகன் போயிருப்பார், அவர் வந்து பூ பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அதேமாதிரி பீச்சில் போராட்டம் பண்ண அனுமதி கொடுக்கலன்னு உடனே ஒன்றிய அரசுக்கு சாதகமாக விஜய் அவர்கள் செயல்படுறாருன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்குது. இந்த நிகழ்வுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவின் பல நகரங்களிலும் டெல்லியில் போராடிய மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் வெடித்தன. நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, ஸ்பான்டேனியஸாக வந்தது. பாட்னால துப்பாக்கி சூடுலாம் நடந்துடுச்சு. மகாராஷ்டிராவில் பாருங்கள், போலீஸ் வேன் ஒன்று, ஒரு பெண், வீரப்பெண் நின்று தடுக்கிறாங்க, எடுத்துன்னு போகிற ஆளுங்களெல்லாம் ஒருத்தன் திறந்து விடுறான். ஸோ இது ஒரு இயற்கை தான். மாணவர்கள், இளைஞர்களை ஒரு மத்திய அரசு காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதுன்னு போது அதை கண்டு மற்றவர்கள் வந்து அதுக்கு ஆதரவாக திரண்டது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் திமுக சொம்புகள் இதை எப்படி பண்ணாங்கன்னா, தாவேக்கா அரசுக்கு எதிராக இந்த போராட்டம் மாதிரியும், தாவேக்கா தான் நீட்டை கொண்டு வந்த மாதிரியும்,
சொல்லப்போனால் தாவேக்கா கட்சியாக இருக்கும்போதே அதன் நிலையை சொல்லிடுச்சு. ஏங்க 2017 விஜய் கட்சி ஆரம்பித்தாரா? விஜய் எப்போ கட்சி ஆரம்பித்தார்? 24 7 வருஷத்துக்கு முன்னால் 2017 அனிதா தற்கொலை பண்ணிட்டு இந்த நீட் தேர்வு தாங்க முடியாமல் அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த ஆள் யாருங்க? முதல்வர் விஜய். இப்போ முதல்வருங்க. அப்போ யாருங்க? நடிகர் விஜய், தளபதி விஜய். வேற யார் போனது? ஆக மனிதனே மிக்கவருங்க விஜய். இன்னைக்கு 7 வருஷம் கழித்து ஆரம்பிக்க போகிறோம், அப்புறம் 10 வருஷம் கழித்து எலெக்ஷனில் நிற்க போகிறோம், அதுக்காக இப்போ போகிறோன்னு போனாரா? இல்லை சார், பர்சனலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இந்த நீங்கள் நடக்கிற சிஜேபி போராட்டத்தை ஆதரித்து எதுவும் பேசலையோ? ஏன்னா அமித்ஷா கோச்சுப்பார், மோடி கோவப்படுவார். ஒன்றிய அங்கேயே நிறுத்துங்க. 21ஆம் தேதி ராஜீவ் காந்தியை குண்டு கட்டாக தூக்கின்னு போய் இது பண்ணுறாங்க, ஸ்டேடியத்தில் போட்டுடுறாங்க. 20ஆம் தேதி இந்த தாக்குதல் நடக்குது. அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இஸ் ஹோல்டிங் தி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு. ஆனால் மறுநாள் அவர் என்ன போட்டார்னா ட்விட்டரில், இது போல் ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை வந்து இது மாதிரி கைது பண்ணது அன்டெமோக்ராட்டிக் ஆக்ட், ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். டெல்லியில் மாணவர்கள் நடத்துகிற போராட்டத்தை 100% ஆதரிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு போட்டாரா? அப்போ அமித்ஷா கோச்சிக்க மாட்டாரா? இல்லை சார், எனக்கு இல்லை, நீங்கள் என்னன்றீங்க? அவரே வந்து ரோட்டில் நின்று கொடி பிடிக்கணுன்றீங்களா? இல்லை சார், இல்லை ஸ்டாலின்லாம் கொடி பிடிச்சாங்களா? உதயநிதிலாம் அப்படி தான் கொடி பிடிச்சாங்களா? இல்லை, இன்னைக்கு அந்த அவர் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கார் பொதுவெளியில் பகிரங்கமாக. அதுக்கப்புறமா அவர் வந்து இங்கே இருப்பாரோ பயந்துட்டாரோன்னா என்ன ஸ்ட்ராங்கா பேசலையோ அவர்? இன்னைக்கு ஸ்ட்ராங்கா என்ன ஏதாவது ஸ்ட்ராங் சிஜேபி போராட்டத்தை நான் அனுமதிக்கிறேன், இல்லை வேற ஒரு ரொம்ப பெரிய இடம் கொடுக்கலாம். விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சிஜேபி போராட்டமே நடத்தலைங்க தமிழ்நாட்டில். சிஜேபி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைங்க. அதை அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்ற மாதிரி. டெல்லியில் நடக்கிற போராட்டம் தான் சிஜேபி நடத்துது. மற்ற இடங்கள்லாம் அதுக்கு ஆதரவாக யார் யாரோ பண்ணுறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எஸ்எஃப்ஐ பண்ணாங்க, சிபிஎம் உடைய மாணவர் அமைப்பு. ஏஐஎஸ்எஃப் பண்ணாங்க, சிபிஐ உடைய மாணவர் அமைப்பு. டெல்லியில் பெருமளவுக்கு ஏஐஎஸ்ஏ பண்ணாங்க. ஏஐஎஸ்ஏன்றது டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்க ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன். அது வந்து சிபிஐஎம்எல், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய ஆர்கனைசேஷன், ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட் பூரா வந்துட்டாங்க. அதனால் வந்துங்க இது வந்து சிஜேபி கரப்பான் ஜனதா கட்சி பண்ணது ஒன்லி டெல்லியில் ஜந்தர் மந்தரில் தாங்க. இங்கெல்லாம் அதுக்கு ஆதரவாக பண்ணாங்களே தவிர அந்த அமைப்பு எங்கேயுமே பண்ணல. இதை எப்படி நீங்கள் பண்ணாங்க அனுமதி கொடுக்கலன்றீங்க? அதனால் விஜய் மேலே பாருங்க, நீங்கள் சொன்னதிலே ஒரு உண்மை இருக்குது. அதுக்கு ஆதரவாக பண்ணவங்கள என்ன பேரில் பண்ணாலும் அமைதியாக 4 நாள் 5 நாள் பண்ண அனுமதிச்சுது போலீஸ். பாலன் இல்லத்தில் பண்ணாங்க, கனிமொழி உட்பட எல்லாரும் போய் முழங்கினாங்க. ஆனால் ராஜ்மோகன் போகும்போது அமைச்சராக இருக்கிற ஒரு போராட ஆதரிக்கிறதுக்கு அப்போ மட்டும் கத்துறாங்களே, என்ன ஆச்சு? அப்போ அந்த கூட்டம் யார் கூட்டம்? அதன் நோக்கம் என்ன? ஏங்க, மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டிக்கவும் நீட் போராட்டத்துக்கு வலு சேர்க்கவும் ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் வராரு தாவே காலம்தான், அவரை வரவேற்று மைக்க கொடுப்பீங்களா? கத்துவீங்களா? ஏன் கத்துறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? சரி, அந்த ஜனம் செட்டின்னு ஒரு நடிகை, அந்த அம்மா வந்து பேசுது. அந்த அம்மா என்ன சொல்லுது? நான் நேற்று ஜனநாயகன் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன், நான் இதுக்கு ஆதரவு கொடுக்குறேன். வாட் இஸ் ராங்கு? மைக்க பிடுங்குறீங்க. ஆனால் ஜூலி யாருங்க? ஸ்டூடெண்ட்டாங்க ஜூலி ஏங்க வந்து ஜென்சி டிஎம்கே போட்டு வந்து உட்காடுறாங்க? நீங்கள் அங்கே பாருங்கள், எல்லாமே திமுக ஹயர்டு பீப்புளுங்க, திமுக கூன்ஸு. அவங்க வந்து ஒரே கற்றுக்கின்னு சிபிஐக்கே தலைவலி கொடுத்துட்டாங்க கடைசியில். வீரபாண்டியனே கீழே வந்து தயவுசெய்து இதை வந்து கட்சி அரசியலுக்கு பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு இப்போ திமுகவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இதை வந்து எப்படியாவது இந்த சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுற வரைக்கும் இதை ஏதாவது உருட்டிக்கிட்டு லா அண்ட் ஆர்டர், மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள், அங்கே எவனையுமே பார்த்தா மாணவராக இல்லை, எல்லாம் 7 வயசு கழுதைங்களாக தான் இருக்காங்க. புரியுதுங்களா? எவன் படிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஸோ யங்ஸ்டர்னு கூட நான் ஒத்துக்கிறேன், இளைஞர்கள் எழுச்சின்னு.
ஆனால் அவங்க எழுச்சி வந்து அடுத்தவனுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. இப்போ பால நிலையத்தில் போராடினாங்க 4 நாள். போலீஸ் வந்து உங்களை தடுத்துதா? என்னென்னவோ பேசுனீங்க, பதாகையெல்லாம் வச்சாங்க. கால்சியம் கொடுக்கணுமா மாத்திரை யாருக்கு? முதல்வர். ஏன்னா அவருடைய முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணுமா. இதுதான் இப்போ அங்கே கோரிக்கையா? என்ன பேசிகிட்டு இருக்காங்க? உங்கள் வன்மத்தை ஏன்டா அங்கே போய் கொட்டுறீங்க? சரி, இது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ரோட்டை மறிச்சிட்டு நீங்கள் பீச்சில் போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டை நிறுத்துனீங்கன்னா மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுல்ல. அப்போ அரெஸ்ட் தானே பண்ணுவாங்க. அது சண்முகம் பண்ணாலும் சரி, எஸ்எஃப்ஐ பண்ணாலும் சரி, வன்னியரசே பண்ணாலும், விசிகா பண்ணாலும் பண்ணுவாங்கல்ல. சட்டத்தின் வேலையை தானேங்க போலீஸ் பண்ணோம். அது வேலையை லா அண்ட் ஆர்டர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தானே. அதனால் வந்துங்க உடனே வந்து மோடி அரசு போலவே இது இவங்களுக்கு வந்துங்க திணறிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, திக்கு தெரியாத காட்டில் திமுக இருக்குது. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இன்றைக்கி காலையில் உங்களோட சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்து போட்டிருப்பீங்க. நீங்களே அப்படி ஒரு கருத்து சொன்னதை பல பேர் அதிர்ச்சியாக தான் பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, தாவேக அரசு நல்லா இருக்குது, பட் ஆனால் கட்சியை காணாமேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போட்டிருக்கீங்க. பட் எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியல, கட்சியும் ஆட்சியும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த விதத்தில் போட்டீங்க? சரி, என்னுடைய கருத்து அது. என் கருத்தோடு நீங்கள் உடன்படணும்னு நான் விரும்பலை. நான் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் கவனத்துக்கு இது போகணும்னு நினச்சேன். ஏன்னா ஐ ஆம் தி வெல் விஷர், ஐ எம் நாட் அன் ஆப்போனன்ட் ஆர் எனிமி. ஸோ என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, கட்சி செயல்பாடு போயிடுச்சுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்குது, நல்லாட்சி கொடுத்துட்ருக்காரு, ஊழலுக்கு எதிராக போர் தொடங்கி நடந்துட்டு இருக்கு, மக்கள் ரொம்ப திருப்தியாக இருக்காங்க, இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு அரசியல் கட்சியாக இருக்கணும்ல. இப்போ அரசியல் கட்சி வந்து பனையூரில் வந்து சனிக்கிழமை தான் ஆளை சேர்க்கறதுக்கு தான் ஆளுங்க வருவாங்களா? கட்சி ஆஃபீஸ் 24x7 அறிவாலயத்தை போய் பாருங்கள். நம்ம எங்கிட்ட தான் இருப்போம். அப்போ அங்கே வர்றதுக்கே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க, எப்போவாது தான் வருவாங்கன்னா இது கட்சி செயல்பாடு இல்லைங்க, கட்சி ஆதாரங்க. இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது தாவேக்கானா, அதனுடைய அரசியல் கட்சி என்பது தான் அவங்கள அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. அப்போ அந்த கட்சியை கவனிக்கணும். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மந்திரியாக போட்ட ஆளுங்க, எம்எல்ஏ போட்ட ஆளுங்க எல்லாம் மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், கட்சியில் தலைமையில் இருக்கிறவங்க போட்டிங்க. இப்போ அவங்க மந்திரி வேலையை பார்ப்பாங்களா, கட்சி வேலையை பார்ப்பாங்களா? ஸோ கட்சி வேலைலாம் நின்று போச்சு. நீங்கள் அவங்கள கட்சிக்காரையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதால வேலை நடந்துட்டு இருக்குதுன்றீங்க. அவங்க தேர் ஒன்லி டிஸ்சார்ஜிங் தேர் டியூட்டிஸ் ஆஸ் எ மினிஸ்டர். அப்போ கட்சி வேலை யார் பார்ப்பாங்க? இந்த ஹோல் இன்சிடெண்ட் நடந்தது இல்லை, நீங்களே சொன்னீங்கல்ல, அவர் விஜய் வந்து எதிர்க்கவே இல்லை, விஜய் வந்து பயந்துட்டு இருக்கிறார் அமித்ஷாக்குன்னு சொல்லி எனக்கு நினப்பு வருதுன்றீங்கல்ல. இதை எப்படி அடிச்சிருக்கலாம்? ஒரே நொடியில் அடிச்சிருக்கலாம். ஆட்சி அது பாட்டுன்னு அது வேலையை பார்த்துட்டு இருக்கிட்டாங்க. ஆனால் கட்சியை களத்தில் இறக்கி எல்லா மாவட்டங்களிலும் அல்லது 234 தொகுதிகளிலும் தாவேகா சார்பில் டில்லியில் மாணவர்கள் மீது பாஜக அரசு நடத்திய காட்டு மிராண்டி தாக்குதலுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம்னு போட்டிருந்தா எல்லாத்தையும் மூடிட்டு போயிருப்பான் திமுக சொம்பெல்லாம். என்ன ஆயிருக்கும்? விஜய் வரணும்னு தேவையில்லை, மந்திரியாக இருக்கிறவங்களாம் வரணும்னு தேவையில்லை, மற்றவர்களாம் நடத்தி இருக்கலாமே. ஸோ உங்கள் மேலே திட்டமிட்டு திமுக வந்து பிஜேபி ஆட்சி எங்க கூட்டணியில் இருக்கிற விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் ஆலூர் நவாஸ் சொல்கிறாருங்க நேற்று பப்ளிக்காக டெலிவிஷனில், தமிழ்நாட்டில் நடப்பது மறைமுகமாக பாஜக ஆட்சின்றாருங்க. ஏங்க உங்களை எதிராளியும் சொல்கிறான், உங்கள் கூட ஆட்சியில் இருக்கிறவனு சொல்கிறான். அப்போ ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்கலாம்ல. கட்சியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா உங்கள் மேலே இதெல்லாம் ஒட்டுமா? அவங்க ஓடி இருப்பாங்க உங்கள் எதிராளிகள். ஆனால் நீங்கள் கட்சி பதுங்கிடுச்சு. ஏன் அது பதுங்குச்சின்னு நான் செயல்படல. அது இல்லைங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஓகே, அதனால் வந்து கட்சி வந்து ஆதாரம், அதை விட்டுறாதீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இப்போ எல்லாம் மந்திரிங்களாக இருக்காங்க, நாளைக்கு தேர்தல் வந்தால் மந்திரிங்களா போய் வேலை செய்வாங்க. இன்னுமே சரியான கட்டமைப்பு முழுசாக கிராமம் வரைக்கும் வரல. அப்போ அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, ஒரு அமைப்பு வேணும் இல்லை, ஒரு டீம் இருக்கணும் இல்லை. இப்போ என்ன டீம் இருக்குது? மந்திரிகள் இருக்காங்க, மந்திரிங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்களா? ஆட்சி வேற,
அரசியல் வேற. ஓகே சார். அதுதான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் நல்ல எண்ணத்தில் தான் அது நல்லவா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், ரொம்ப நல்ல கருத்து. நீங்கள் சொன்ன எல்லா கருத்தையுமே தாவேகா நிர்வாகிகள் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க, இதையும் பார்ப்பாங்க. நன்றி சார்.